Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு. இந்த முறுக்கோட ஸ்பெஷாலிட்டியை பாத்தீங்கன்னா நம்ம வந்து புட்டு மாவுல ரெடி பண்ணியிருக்கோம். புட்டு மாவுல ரெடி பண்றது அப்படினா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஈஸியான முறையில வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் தாங்க நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த முறுக்கை நீங்க எல்லா ஃபெஸ்டிவல் நேரங்கள்லயும் வந்து ட்ரை பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் நேரத்துலயும் நம்ம இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அவ்வளவுக்கு டேஸ்டியா ஈஸியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த முறுக்கு பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 3 கப் அளவுக்கு நான் வந்து புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மாவு வந்து நல்ல மாவா இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி திருன்னு தான் இருக்கும். இந்த பதத்துல இருக்கக்கூடிய மாவுல நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாம் சேர்க்கணும். உங்களுக்கு இது எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பெருங்காயத்தூளும் அப்புறமா உப்பு மட்டும் சேர்த்தாலும் போதும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உப்பு இந்த எல்லாமே எல்லா பக்கத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைம்ல இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காய்ச்சின எண்ணெய் வந்து சேர்க்கணும். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கக்கூடிய எண்ணெயா சேருங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போறோம். எண்ணெயோட சூடை பொறுத்து நீங்க வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைய பாத்தீங்கன்னா இது கையில வந்து கொஞ்சம் இறுக பிடிக்க வரணும். உங்களுக்கு ஒருவேளை ஊத்தக்கூடிய எண்ணெயோட அளவு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்க எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம கை வச்சு அழுத்தணும் அப்படின்னா அது அப்படியே இறுக இருக்கணும். இப்ப தண்ணி சேர்க்க போறோம். சரியா 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா தண்ணி சேர்க்கணும். ஒரு அரை கப் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் சேர்த்துட்டோம். மறுபடி இருக்கக்கூடிய மிச்சமான தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைங்க. இப்போ ஓரளவுக்கு இதுவும் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்ப சேர்த்துட்டு பிசையும் போது இதோட பக்குவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடியாப்ப மாவை விட கொஞ்சம் கூட லூஸா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு பவுடர் சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு. நீங்க இந்த கார்ன்ஃபிளவர் மாவுக்கு பதிலா கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணா சேர்க்கலாம். எல்லாமே நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதாவது நம்ம முறுக்கு பிழியும் போது நம்ம நார்மலா இந்த புட்டு மாவு மட்டும் வச்சு நம்ம வந்து பிழியும் போது கண்டிப்பா வராது, உடஞ்சி போயிடும். இதுவே இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது இது நல்ல பைண்டிங் கொடுக்கும். அதாவது நம்ம பிழியும் போது அது அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ஸ்டிஃபா நிற்கும். இப்ப பாருங்க நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு முடிச்சுட்டு இந்த டைம்ல தண்ணி எல்லாம் சேர்த்துடக்கூடாது. நான் சொன்ன அளவு தண்ணி மட்டும் சேருங்க. இப்ப வந்து 3 கண் இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்கு ஆல்ரெடி சுத்துவோம்ல அந்த அச்சு தான். இப்ப அதுல வந்து கொஞ்சமா மாவு வந்து நம்ம இடியாப்ப உரல்ல போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த கரண்டியோட பேக் சைட்ல இந்த மாதிரி நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிடுங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்ஈவனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்த அது ஈவனா சூப்பரா வரும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கணும். எண்ணெயோட சூடு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஹையா தான் இருக்கணும். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு சூடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம முறுக்க சேர்த்துடணும். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்க முறுக்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிடும், கரெக்டா வராது. நல்ல ஹை ஃபிளேம்ல இருக்கும்போது தான் முறுக்கு வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்ப எல்லா முறுக்கையுமே போட்டுடலாம். ஒன்னா எல்லாத்தையும் போட்டுருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணதும் செகண்ட், தேர்ட் அப்படின்னு போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா நம்மளுக்கு வந்து பிழிகிறதுக்கும் வரும். நல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா வரும். முறுக்கோட ஒரு ஷேப்ல நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இதை வந்து நல்லா மாத்தி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதை எப்ப எடுக்கணும் அப்படின்னா நல்லா இதோட பொரிஞ்சு வர தன்மையெல்லாம் அடங்கிட்டு நுரையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்ப இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போறேன். நம்ம ரெடி பண்ண மாவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 முறுக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து எண்ணெயும் அதிகம் இழுக்காது. அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியான முறுக்குன்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டன்டா நீங்க வீட்டுல ரெடி பண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த முறுக்கெல்லாம் ஒரு 3 to 4 months வரைக்கும் நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
டீ டைம் ஸ்நாக்காக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.